Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB SA எக்ஸாமோட டிபார்ட்மெண்டல் क्वेश्चन 2022ல நடந்த क्वेश्चनோட சைக்காலஜி தான் டிஸ்கஸ் பண்றோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். மிச்சம் இருக்க கேள்வியை பார்ட் 2ல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A is the mother of B. ரிலேஷன்ஷிப் வச்சு கொடுத்திருக்காங்க. A என்பவர் B இன் தாயார் ஆவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. B யோட தாயார் வந்து A. சோ அப்ப இவங்க பெண். ஓகேவா? ஸோ பெண்ணுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அடுத்து சி என்பவர் ஏவின் மகன். ஏவோட மகன் வந்து சி. ஸோ இவர் வந்து ஆண். ஓகேவா? அடுத்து டி என்பவர் ஈயின் சகோதரன். ஈயோட சகோதரன் டி. ஸோ இதுக்கு ஒரு ரிலேஷன், பட் இதோட மேட்ச் பண்ண முடியாது ட்ரீயோட. நெக்ஸ்ட் இது பாருங்க. இ என்பவர் பியின் மகள். பியோட மகள் வந்து அப்போ இவங்க பெண்ணு. பியோட மகள் வந்து இ. அண்ட் இ அண்ட் டி யாரு? சிப்ளிங்ஸ். அப்போ வந்து டி என்பவர் ஈயின் சகோதரன்னா இவங்க பியோட பிள்ளைங்க தான் ரெண்டு பேரும். அதில் ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பி வந்து என்ன ஜெண்டர்னு தெரியாது, மற்ற எல்லாத்தோட ஜெண்டரும் நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? டியின் பாட்டி யாருன்னு கேட்டிருக்காங்க. டி வந்து இது டியோட அம்மாவோ அப்பாவோ தான் பி. அவங்களோட அம்மா தான் கண்டிப்பாக பாட்டியாக வரணும். அப்போ யார் பாட்டி? ஏ தான் பாட்டி. அவங்க பெண் கூட, அது நம்ம பெண்ணுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆன்சர் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொஷின் கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரீ வரைஞ்சிங்க, ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின் 64. நாளைய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாளைய நாளின் ஒரு நாள் முந்தைய நாள் என்ன? இது இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கோங்க. இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் சண்டே, வாட் டே வாஸ் டுமாரோஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே? ஸோ ஃபஸ்ட்டு இன்னைக்கு, டுடே. நாளைய மறுநாள் டுமாரோ. நாளைய மறுநாள்னா நாளைய மறுநாள். நாளைக்கு மறுநாள்னா இன்னொரு நாள். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டுடே, நாளைய நாள் இது நாளைய மறுநாள். அது என்ன சொல்லிட்டாங்க? சண்டேன்னு சொல்லிட்டாங்க. சண்டேனா இது சாட்டர்டே. அப்போது இன்னைக்கு என்ன? ஃப்ரைடே. ஸோ அப்போ டுடே வந்து ஃப்ரைடே. ஓகே. நாளைய நாளின் ஒரு நாள் முந்தைய நாள். நாளைய நாள்னா நாளைக்கு வந்து சாட்டர்டே, அதுக்கு ஒரு நாள் முந்தைய நாள்னா ஃப்ரைடேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டே. அது என்ன? தேர்ஸ்டே. அதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து வியாழக்கிழமை. ஸோ இங்கே கொஸ்டினை பாருங்க. வாட் டே வாஸ் டுமாரோஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே? டுமாரோங்கிறது சாட்டர்டே, அதுக்கு டே பிஃபோர்னா ஃப்ரைடே, அதுக்கு எஸ்டர்டேனா தேர்ஸ்டே. ஸோ ஆன்சர் இதுக்கு தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அங்கிள் என்னும் வார்த்தை, அதுக்கு வந்து 94672 சிஸ்டருக்குன்னு சொல்லி ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, சன்னுக்குன்னு கொடுத்துருக்காங்க. நாய்ஸுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அங்கிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்க. 94672. அதே மாதிரி சிஸ்டருக்கு கொடுத்துருக்கதே ஃபில் பண்ணலாம். 535821. அடுத்து சன்னுக்கு கொடுத்துருக்கதை ஃபில் பண்ணலாம். 584. இப்போ நம்ம வந்து என்ன எப்படி நம்பர் கொடுத்துருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இப்போ எஸ்ஸுங்கிற லெட்டர் வந்து ரிப்பீட்டடாக வருது. அந்த ரிப்பீட்டடாக வர்றதுக்கு எல்லாத்துக்குமே சேம் கோடு வருதான்னு பாருங்கள். எஸ்ஸுக்கு 5 தான், எஸ்ஸுக்கு 5 தான், அதே மாதிரி எஸ்ஸுக்கு 5 தான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே இருக்கக்கூடிய நேரவே நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்தந்த கோடை நம்ம அசைன் பண்ணிக்கிறலாம். இது ஃபஸ்ட்டு. இது தெரிஞ்சிருச்சுன்னா இங்கே நாய்ஸ் பாருங்கள். அந்த நாய்ஸில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதுக்குரிய மேட்சை அப்படியே தூக்கி ஆன்சர் பண்ணிட வேண்டாம். ஸோ எண்ணுக்கு பாருங்கள், எண்ணுக்கு 4, இங்கேயும் 4 வருது. எஸ், அப்போ ஃபஸ்ட்டு 4. ஓக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு ஓ தான் இருக்குது, 8 அதுக்கு. ஐக்கு பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டரில் தான் இருக்குது, 3. எஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 5. ஈக்கு பார்த்தோம்னா ரெண்டு இடத்துல ஈக்கு வந்து 2 தான். ஸோ ஆன்சர் எப்படின்னா 48352 அப்படிங்கிறதா ஆன்சர். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த கேள்வி பாருங்க. திருடன் வீடு, அனலாகிலேருந்து கேட்டிருக்காங்க. திருடன் வீட்டில் வந்து கொள்ளையடிக்கக்கூடியவன் திருடன். கடற்கொள்ளையில் எதை கொள்ளையடிப்பார் அப்படின்னா, நிறைய பேர் கடல்னோடனே கடல்னு குடிச்சிடக்கூடாது, கப்பலை தான் கொள்ளையடிப்பாங்க. ஓகேவா? ஸோ பைரேட்ஸ் வந்து ஷிப்பை தான் வந்து கொள்ளையடிப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு ஷிப். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தர்க்கவாத வரிசையில் பின்வருவனவற்றை வரிசைப்படுது, அதாவது லாஜிக்கல் ஆர்டர்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹெக்ஸகன்னா ஹவு மெனி சைட்ஸ்? 6 சைட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்குமா? இதான ஹெக்ஸகன். பென்டகன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். இது பென்டகன். ஸோ அப்போ அதோட சைட்ஸை வச்சு நம்ம
நம்பர்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் நானோஜன் வந்து 9 சைடு இருக்கும், நானோ 9, பென்டகன்னா 5, ஹெப்டகன்னா 7 சைட்ஸ் இருக்கும், ஆக்டகன்னா 8 சைட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் எது வரும்? பென்டகன் தான் வரும். அப்போ 3 ஃபர்ஸ்ட் வரும். 3 அடுத்து வந்து ஹெக்ஸகன் 1, அடுத்து ஹெப்டகன் 4 வரும், 4th நம்பர் வரும். அடுத்தது வந்து ஆக்டகன், அது 5th நம்பர். அடுத்து நானோஜன் வந்து 2nd நம்பர். ஸோ ஆன்சர் வந்து 3 1 4 5 2 அப்படிங்கிற ஆர்டரில் வரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தனது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்து அமித் கூறியது, அவள் என் மனைவியின் கணவரின் சகோதரி. பெண்மணி அமித்திற்கு என்ன சொந்தம்? ஸோ அமித் அப்படிங்கிறவர் இருக்காரு, அந்த பெண் இருக்காங்க, அந்தந்த கேரக்டர்ஸை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த அமித் தான் சொல்றாரு இந்த பெண்ணை பார்த்து. அமித் வந்து என்ன சொல்றாருன்னா இவள், அதாவது அவள்னா அந்த பெண்ணுன்னு அர்த்தம். அவள் என் மனைவியின், இவரோட ஒய்ஃப் இருக்காங்களா, ஒய்ஃபோட கணவர்னா யாரு? அமித் தான். ஒய்ஃபோட கணவர்னா அமித் தான். கணவரின் சகோதரி, அப்ப அமித்தோட சிஸ்டர் தான் அந்த பெண். அப்ப அமித்துக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னா சகோதரி. ஸோ ஆன்சர் வந்து சகோதரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பியை விட உயரம், ஆனால் சி அளவு உயரம் இல்லை. ஏ என்பவர் பியை விட உயரம், ஆனா சி அளவு உயரம் இல்லைன்னா அப்ப சி தான் ஹையஸ்ட். ஓகேவா? டி என்பவர் ஈயை விட உயரம், ஆனா பி அளவுக்கு உயரம் இல்லை, அப்ப பி தான் உயரம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இதை அப்படியே கனெக்ட் பண்ணிடலாம். CABDE அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர்ல கனெக்ட் பண்ணிடலாம். இ என்பவர் எஃப்ஐ விட உயரம், விட உயரம், ஆனால் டி அளவு உயரம் இல்லை. அப்போ டி வந்து ஆல்ரெடி மேலே தான் இருக்கு, உயரமாக தான் இருக்கு. ஓகே, இவர்கள் யார் இருப்பதிலே உயரமானவர்? இருக்கிறதுலே ஹையஸ்ட் யாரு? சி தான். ஸோ ஆன்சர் இருக்கு சி. ஏன்னா கீழே இருக்கிறது வந்து லோயஸ்ட் ஹைட் உள்ளவங்க, போக 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 ஹைட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ அவங்க கொடுத்தது படி எழுதினோம்னா ஆர்டர் வந்து CABDEFன்னு இருக்கும். ஸோ ஆன்சர் இருக்கு சி. அடுத்து 23 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் மற்றும் ஷியாம் முறையே 13 மற்றும் 14வது தரவரிசையில் உள்ளனர். முறையே கடைசியிலிருந்து அவர்களின் தரவரிசை என்ன? ஸோ டோட்டலாக 23 மெம்பர்ஸ் இருக்காங்க. ராமும் ஷியாமும், ஓகேவா? ஸோ ராமும் ஷியாம் இவங்க வந்து 13th பிளேஸ்லையும் 14th பிளேஸ்லையும் இவன் இருக்கான். அப்படின்னா டோட்டலாக வந்து இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ 12 13 14 மொத்தம் 14 பேர் இங்கே இருக்காங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ பேர், அதாவது ஷியாமுக்கு அடுத்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னா இந்த 23லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? 14 சப்ராக்ட் பண்ணணும். 14 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வருது? 9 வருதா? 13ல் 4 போச்சுன்னா 9. ஓகே, அப்போ மிச்சம் இந்த சைடு வந்து ஷியாமுக்கு அப்புறம் 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இப்போ என்ன சொல்றாங்கன்னா கடைசியிலிருந்து அவர்களின் தரவரிசை என்ன? ஸோ கடைசியிலிருந்து அவர்களோட தரவரிசை என்ன? ஆல்ரெடி கடைசியிலிருந்து 9 பேர் இருக்காங்க. அப்போ ஷியாம் வந்து 10வது இடத்துல இருப்பாரு, ராம் வந்து 11வது இடத்துல இருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களோட தரவரிசைங்கிறது ஃபர்ஸ்ட் ராமுக்குரியதான் சொல்லணும். ஓகேவா? ராமன் ஷியாம் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ ராமோட பிளேஸ் வந்து 11th பிளேஸு, ஷியாமோட பிளேஸ் வந்து 10th பிளேஸ். ஸோ அப்போ 11 and 10, 10 and 11 போட்டுறாதீங்க, அவங்க கடைசியிலிருந்து அவர்களின் தரவரிசை. அப்போ இந்த ஆர்டரில் தான் நம்ம தரவரிசை வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, சதுர்விகா 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி 50 ரூபாயை சேமிக்கிறாங்கன்னா ரெயின் கோட்டோட அசல் விலை என்ன? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அதாவது அசல் விலை வேணும் அப்படின்னா, ஏன்னா இங்கே தள்ளுபடி கொடுத்துருக்காங்க, ஸோ அசல் விலை வேணும்னா சேமித்த அமௌண்ட், சேமித்த பணம் டிவைடட் பை தள்ளுபடி. எவ்வளோ தள்ளுபடி, அந்த தள்ளுபடி ரேட், டிஸ்கவுண்ட் ரேட், இது போட்டோம்னா அசல் விலை அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்போ சேமித்த பணம்ங்கிறது எவ்வளோ? 50 ரூபாய். அண்ட் அவங்களோட தள்ளுபடி பர்சன்டேஜ் எவ்வளோ? 20%. நம்ம என்ன பண்ணணும்? 20 டிவைடட் பை 100 போடணும். ஏன்னா இங்கே 20% கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? 50 × 100 டிவைடட் பை 20. ஸோ இதுதான் ஆன்சர். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடிங்க 0 0 ஒரு 0 அடிச்சிடலாம். அண்ட் 2வும்
10 அடிச்சோம்னா 5 கிடைக்கும். ஸோ 5 5s are 25, 250. ஸோ ஆன்சர் இதுக்கு 250. இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு. என்னன்னா இப்போ பாருங்களேன், 20% அப்படிங்கிறது தான் 50 rupees. ஓகேவா? ஸோ 20%ங்கிறது 50 ரூபானா 100%ங்கிறது எவ்வளோ? ஏன்னா அசல் விலைங்கிறது 100%. அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 20 × x is equal to 50 × 100. அகைன் எக்ஸ் வேணும்னா என்ன பண்ணுவோம்? எக்ஸ் வேணும்னா 50 × 100 divided by 20 போடலாம். ஸோ 0 0 கேன்சல். 1 டைம் அடித்தோம்னா இங்கே 50 இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கன்னா 250. ஸோ இதுக்குரிய ஆன்சர் 250. ஸோ ஃபார்முலா வேணும் அப்படின்னா சேமித்த பணம் டிவைடட் பை தள்ளுபடி போட்டு அசல் விலை கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா நம்ம லாஜிக் படி 20%ங்கிறது 50 rupeesனா 100%ங்கிறது எவ்வளோ? அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10-11 கொஷின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய சைக்காலஜி வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.